அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்களை இந்த வீடியோ மூலிமா பார்க்கலாம் வாங்க. நிஃப்டி அந்த ஆல் டைம் ஹை நியரில் போய் மார்க்கெட் ஆல் டைம் ஹைலேருந்து தான் திரும்பியிருக்கு. சரிங்களா, கொஞ்சமாக ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் தான் மேலே வந்திருக்கு. ஆல் டைம் ஹையை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டு இருக்கு. நான் நேற்றையே சொல்லியிருந்தேன், இந்த ட்ரெண்ட் மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். மார்க்கெட் இந்த ட்ரெண்டுக்கு மேலே தான் இன்றைக்கி ஓப்பன் ஆகிட்டு போய் ஆல் டைம் ஹையை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த ட்ரெண்டை சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நிற்கிது. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே வரும். இந்த ட்ரெண்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும். சரிங்களா, இந்த ப்ரீவியஸாக இருந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த லெவலில் பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி போணுச்சு அப்படின்னா இப்படி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இப்படி கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 2 வேஸ் தான். இது 1 or 2 டேஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக தான் ட்ரேட் பண்ணணும் நண்பர்களே. இல்லைனா மார்க்கெட்டை ஜஸ்ட்டு வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஏதாவது ஒரு பக்கம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் நீங்கள் பொசிஷன்லாம் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட்டு இது என்னோடய வியூ மட்டும்தான். இது சரியாக இருக்கலாம், இல்லை சரியாக இல்லாமலும் போகலாம். அதனால் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 1 month கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ரியல் ட்ரேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் நேற்றுக்கே நான் சொல்லியிருந்தேன், ரெசிஸ்டன்ஸ் ஆல் டைம் ஹை ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு. மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆன மார்க்கெட் அங்கே தான் நின்றுக்கிட்டே இருக்குது. நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி ஓப்பன் ஆன லெவல் தான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸு. ஓகே, இன்றைக்கி ஹை நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அதை மட்டும்தான் 22,600 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு 700 வரைக்கும் ஓஏ டேட்டா படி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த டே பிரேக் அவுட் ஆகட்டும். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை ஃபிப்னாசி லெவலை வச்சு நம்ம ட்ரை பண்ணோம். ஃபிப்னாசி லெவல் இதை பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிப்னாசி லெவலை பார்க்கலாம். ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் டபுள் டாப் எடுக்குதா இல்லை இங்கேருந்து கீழே போகுதா அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பாக வாட்ச் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கீழே வரப்போகுதா, இந்த இடத்துல இப்படி டபுள் டாப் எடுக்குதான்னு பார்க்கணும். இந்த இடத்துல கீழே வரப்போகுதா இல்லை இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி மேலே போகுதா அப்படிங்கிறத ஒரு 1 or 2 டேஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரிய வரும் நண்பர்களே. ஓகே, தென் பேங்க் நிஃப்டி இதோட சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த விக் ஒன்று வச்சுட்டு மார்க்கெட் அன்றைக்கி பெருசாக பவுன்ஸ் ஆனிச்சு பார்த்தீங்களா, 22,263 அதுதான் சப்போர்ட்டு. அந்த லெவலுக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா 22,100ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,000 அப்படிங்கிற லெவல் மார்க்கெட்டுக்கு ஒரு தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும். தென் பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்டை நிஃப்டி போலவே பிரேக் பண்ணி நிற்கிது. எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி டே ஹை நாளைக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 47,800 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 48,000 அப்படிங்கிற லெவல் பேங்க் நிஃப்டிக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் மார்க்கெட் சப்போர்ட்டு இன்றைக்கி டே லோ மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டு 47,500. அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 47,000 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 46,666 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. அதுலேயுமே இந்த ட்ரெண்ட் இருக்குது, இன்டிசிஷனாக தான் இப்போதைக்கு இருக்குது. எந்த டைரெக்ஷனுமே இப்போதைக்கு கன்ஃபர்மேஷன் ஆகலை. மார்க்கெட் இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் ஆகிட்டு டபுள் எந்த பக்கம் வேணாலும் பிரேக் அவுட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அடுத்தது ஃபின் நிஃப்டி நல்லாவே இன்றைக்கி கொஞ்சம் மேலே தான் வந்திருக்கு. எல்லாமே மேலே வர மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படிங்கிறது தான் தெரிய வரல.
எல்லாமே வந்து 1 or 2 டேஸ் போனதுக்கப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த ட்ரெண்ட்லேருந்து இப்போ மேலே வந்து நிற்கிது. அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் மேலே வரதுக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அனலைஸ் பண்ணணும் நண்பர்களே. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி வந்த டே ஹை வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 21,400 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 21,500 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, சப்போர்ட் வந்து 21,500. சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்த டே லோ 20,941 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 20,628 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 20,366 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இது ஃபின்னப்டிக்கான லெவல்ஸு. இதையுமே வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்து தான் நம்ம ட்ரேட் பண்ணணும் நண்பர்களே. ஓகே, கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகட்டும், கன்ஃபர்மேஷன் கிடைக்கட்டும், அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம். மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் நம்ம எல்லோ ஜோன் சொன்னோம் பார்த்திங்களா, அந்த எல்லோ ஜோனுக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு நிற்கிது. மேலே வரும் அப்படிங்கிறது கொஞ்சம் காமிக்குது. மேலே வரும் அப்படிங்கிறது எது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இந்த சேனல் பேட்டர்ன் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இந்த சேனலை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது நெஃப்டி போலவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்கு உள்ளார வந்துருச்சு அப்படின்னா அப் ட்ரெண்டு. இந்த சேனலை வந்து ரீடெஸ்ட் பண்ணுற வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ 10,676 இருக்குங்களா, இது இப்படியே மேலே வந்துச்சு அப்படின்னா 11,000 வரைக்கும் கூட வரலாம் அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. ஓகே, இதையும் வந்து பார்த்துக்கோங்க. எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இன்றைக்கி வந்து டே ஹை வந்து நாளைக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 10,800ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்து டே லோ 10,600 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 10,500ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 10,464 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் மிட் கேப்புக்கான லெவல்ஸு. இதை வந்து பார்த்துங்க, மிட் கேப் எப்போ திரும்பினாலுமே வந்து பார்த்திங்கன்னா நெஃப்டியும் திரும்பும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மிட் கேப்பும் திரும்புது, நெஃப்டியும் திரும்பும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் நண்பர்களே, இன்னும் 1 or 2 டேஸில் வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். நம்ம சொல்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் இது போல் மார்க்கெட்டை வந்து நீங்களும் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். வாட்ஸ்அப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலுக்கு ஏதாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட்டுக்கான லிங்க்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.